NCERT Grade 12 Chapter 9 Coordination Compounds உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.23 give the oxidation state d orbital occupation. So d orbital occupation and coordination number of the central metal ion கேட்டிருக்காங்க. So d orbitalனா என்னது electronic configuration கேட்டிருக்காங்க and coordination number of a central metal atom கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கான ஆன்சர்ஸ் இது கேட்டிருக்கதை நம்ம இங்கே 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்களே இதுக்கானதை எடுத்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், K3CO C2O4 3 times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இங்கே C2O4 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வீக் லிகேண்ட் தான், பட் கோபால்ட்டோட வரும்போது மட்டும் என்ன ஆயிரும், ஸ்ட்ராங் ஆயிரும். எக்ஸப்ஷனல் கேஸ். அப்போ ஸ்ட்ராங் லிகேண்ட். இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன வரும், இப்போ இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 3K ப்ளஸ் CO C2O4 3 times 3 minus. ஸோ C2O4க்கு -2 சார்ஜ். ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும், -6 அந்த பக்கம்னா +6 ஆயிரும். +6 -3 நமக்கு என்ன ஆயிரும், +3. ஸோ கோபால்ட் +3ல இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் என்ன வந்துடுது, +3. ரைட்? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், d orbital occupation. ஸோ கோபால்ட் 3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3d6 4s0 வரும். ரைட்டா? ஸோ d orbital எழுதியாச்சு. இப்போ இது வந்து என்னது, ஒரு ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸு. ஏன் அப்படின்னா 6 பாண்ட் வந்துருக்கு இல்லையா, ஏன்னா 3 லிகேண்ட், இது பைரண்டேட்னால என்ன நமக்கு 6 வந்துடும். அப்போ d orbital நமக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், லோயர் எனர்ஜி லெவலில் T2G இருக்கும், ஹையர் எனர்ஜி லெவலில் EG இருக்கும். CFT போடணும். ஸோ நான் ப்ராக்கெட்டில் இங்கே எழுதுகிறேன் CFT. இப்போ இது ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுறதுனால இதில் இருக்க 6 எலக்ட்ரானுமே என்ன ஆயிரும், T2Gலே ஃபில் ஆயிரும். அப்போ T2G 6 EG 0. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இங்கே இதோடைய ஸ்ப்ளிட்டிங் இங்கே எழுதுகிறேன், மேலே எழுதுகிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ அது நமக்கு என்ன ஆகும்னா 2 விதமாக ஸ்ப்ளிட் ஆகும். இதை EG அப்படின்னு சொல்லுவோம், அது என்ன சொல்லுவோம், T2G அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது என்ன சொல்லுவோம், EG அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும், ஸோ இங்கே நான் ஃபில் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, ரைட்? 4 மேலே எழுதுறதா, EGயில் எழுதுறதா இல்லை கீழே எழுதுறான்றதை இந்த லிகேண்ட் தான் டிசைட் பண்ணும். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்னால கீழே வந்துடும். 5, 6, 7. ஸோ அப்போ 6 லிகேண்டுமே T2Gயில் தான் இருக்கும். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், T2G 6ன்னு எழுதியிருக்கேன். ரைட்டா? இப்போ இதே மாதிரி மற்ற காம்ப்ளெக்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ரைட்? இப்போ செகண்ட் ஒன்று பாருங்கள், சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படி கவலைப்பட தேவையில்லை. ரைட்டா? காம்ப்ளெக்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். Cr Cl2 En 2 times Cl. ஸோ இங்கேயும் பாருங்கள் 2 குளோரின் லிகேண்டு அண்ட் ஈன்றது பைரண்டேட்டு. அப்போனா ஒரு லிகேண்ட் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ மொத்தம் இங்கே 4 பாண்டு ப்ளஸ் குளோரின் ஒரு 2 பாண்ட் 6. ஸோ அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6. இதுவும் என்ன தான் வரும், நமக்கு ஆக்டாஹைட்ரல் தான் வரும். ஏன்னா Cn வந்து நமக்கு 6 இருக்கிறதுனால. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கலாம். இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம், Cr Cl2 En 2 times ப்ளஸ் என்ன ஆயிரும், Cl மைனஸ் எழுதலாமா. இப்போ இங்கே வந்து En வந்து நியூட்ரல் லிகேண்ட் 0, குளோரினுக்கு -1, அப்போ 2 இருக்கிறதுனால -2. இந்த -2 அந்த பக்கம் +2 ஆயிரும். +2 +1 என்ன ஆயிரும், +3 ஆயிரும். அப்போ குரோமியம் இங்கே எப்படி இருக்கு, நமக்கு 3+ல இருக்கும். அப்போ குரோமியம் 3+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 3d3 அண்ட் 4s0. இப்போ இதுக்கு நான் வந்து இங்கே ஸ்ப்ளிட்டிங்கில் கான்ஃபிகரேஷன் போட்டேன் அப்படின்னா நான் 3மே T2Gயில் தான் இருக்க போகுது. அப்போ என்ன நமக்கு T2G3 EG0. இது செகண்ட் ஒன்றுக்கு. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்ட் ஒன் பார்க்கலாம். ரைட்டா? தேர்ட் ஒன் பாருங்கள், NH4 2 times COF4 இருக்குது. ஸோ அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா COF4 2 minus, ரைட், ப்ளஸ் NH4 2 times என்னது ப்ளஸ், இந்த மாதிரி பிரிச்சுக்கலாமா. அப்போ அந்த ஸ்பியர் மேலே 2 minus வருதா. அண்ட் கோபால்ட் இங்கே எப்படி இருக்குது, நமக்கு 2+ல இருக்குது. ஸோ கோபால்ட் இஸ் இன் 2+. ஏன்னா ஃப்ளூரினுக்கு -4 வந்துடும். -1 4 இருக்கலாம், -4 -4 இந்த பக்கம் போச்சுன்னா +4. +4 -2 என்ன ஆயிரும், நமக்கு +2ன்னு ஆன்சர் வரும். அப்போ கோபால்ட் இங்கே எப்படி இருக்குது, நமக்கு 2+ல இருக்குது. அப்போ கோபால்ட் 2+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா D7. ஸோ அப்போ என்ன ஆயிரும், நமக்கு 3d7 கான்ஃபிகரேஷன். ரைட்டா? அண்ட் இது எப்படி இருக்குன்னா வீக் லிகேண்ட்றதுனால நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த 3d7 நான் இங்கே ஃபில் பண்ணுறேன், கவனிங்க. இந்த 3d7 நான் இங்கே ஃபில் பண்ண போகிறேன். ரைட்? ஸோ 1 2 3 வீக்லி தான் மேலே போயிடும். 4 5 அடுத்த நேரம் 6 7 அப்படின்னு ஃபில் ஆகும். அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்,
T2G5 and EG2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் வரும். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபோர்த் ஒன் MnH2O 6 times. ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கலாம், MnH2O 6 times 2 ப்ளஸ் என்ன பண்ணிக்கலாம், SO4 2 மைனஸ்னு பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2 மைனஸ்னால் அது கண்டிப்பாக இருக்கும், 2 ப்ளஸாக தான் இருக்கும் போது. சல்ஃபேட்டுக்கு 2 மைனஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும், பேசிக்கான ஒரு அயான் இது. அண்ட் இப்போ இதுக்கு எம்மனுடைய ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கலாம். வாட்டர் இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட், அப்போ 0. அப்போ இந்த 0 அந்த பக்கம் பண்ணால் அதே தான். அப்போ எங்கன்னா இது நம்ம எக்ஸு ப்ளஸ் 0 ஈக்குவல் டு +2 அப்படின்னு போடுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் தான் வந்துடும் +2. அப்போ Mn நமக்கு எப்படி இருக்குது, 2+ இருக்குது. இப்போ Mn 2+ எலக்ட்ரானிக் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 3d5 வரும். சரியா? அண்ட் H2O இஸ் அ வீக் லிகாண்ட். அப்போ 5 லிகாண்டுமே நம்ம இங்கே தான் ஃபில் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், முதல் T2Gயில் 3 எலக்ட்ரான் ஃபில் ஆயிரும். அப்போ T2G3 அண்ட் EGயில் எடுத்தால் நம்ம மிச்சம் இருக்க 2 ஃபில் ஆகும், EG2. இதுதானது ஃபோர்த் ஒன்றுக்குரிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரைட்டா? என்னென்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ 4க்குமே நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டி ஆர்பிட்டல் ஆக்குபேஷன். ஸோ டி ஆர்பிட்டல் ஆக்குபேஷன் 4 காம்பவுண்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட்டா? அடுத்து என்ன கேட்குறாங்க, கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் நான் இங்கே சொன்னேன், இங்கே எழுதலை. ஸோ இங்கே நான் இந்த கலரில் எழுதுகிறேன். இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 6. ரைட்டா? இங்கேயும் கோஆர்டினேஷன் நம்பர் இங்கே எழுதிக்கேன் பாருங்கள், 6 எழுதியிருக்கேன். இப்போ இங்கே வரும்போது கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆயிரும், கோஆர்டினேஷன் நம்பர் 4னா 4 லிகாண்ட் தான் இருக்குது. இங்கே 6 இருக்குது. அப்போ என்ன கோஆர்டினேஷன் நம்பர் 6 வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட்? தேங்க்யூ.